புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி கழகத்தின் பொதுச் செயலாளர் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியாருடைய ஆணைக்கிணங்க 2026 மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி அமைந்திட சென்னை புறநகர் மாவட்ட கழகத்தின் செயல் வீரர்கள் செயல் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டத்திற்கு இங்கே வருகை தந்து அண்ணனுடைய தூதராக அண்ணனுடைய தளபதியாக இங்கே எங்களுடைய சென்னை புறநகர் மாவட்டம் ஒரு சிறிய நான் சொல்ல வேண்டியிருந்தால் வாக்குகள் குறைந்திருக்கிறது. அந்த வாக்குகளை சரி செய்ய வேண்டும் என்று அண்ணன் எடப்பாடி அவர்களிடத்திலே நான் போய் கேட்டேன். உங்களுக்கு உடனடியாக 2 டாக்டர்களை அனுப்பி அதை சரி செய்கிறேன் என்று சொன்னார். அந்த டாக்டர்கள் இருவரும் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 82 மாவட்டங்கள் இருந்தாலும் சென்னை புறநகர் மாவட்டம் அண்ணனுக்கு எப்பொழுதுமே எடப்பாடி அண்ணன் மீண்டும் முதலமைச்சர் ஆவதற்கு மீண்டும் அண்ணன் எடப்பாடி அண்ணன் தயவுசெய்து சாகுல அப்புறம் போட்டுக்கலாம், எல்லாருக்கும் டைம் இருக்கு போட்டுக்கலாம். மீண்டும் அண்ணன் எடப்பாடி அவர்கள் வந்து மீண்டும் முதலமைச்சராக அம்மாவுடைய ஆட்சியை நடத்த வேண்டும் என்பதற்காக கழகத்தின் அமைப்பு செயலாளர் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் டாக்டர் சி பாஸ்கர் அவர்கள் சி விஜயபாஸ்கர் அவர்கள் இன்றைக்கு விஜயபாஸ்கர் அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் அண்ணன் சொல்ல கடமைப்பட்டது என்னவென்றால், எங்களுடைய மாவட்டம் உண்மையாக நீங்கள் மருத்துவராக இருந்து உங்களுடைய ஆலோசனை எங்களுக்கு தந்து அதை சரி செய்ய வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும், பொதுமக்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் உங்களுடைய கைப்பட்டால் உங்களுடைய பார்வைப்பட்டால் நீங்கள் போராடுவது அனைத்தும் சரியாகி வருகிறது. உங்களுடைய பார்வை எங்களுடைய மாவட்டத்தில் பட வேண்டும். உங்களுடைய ஆலோசனை எங்கள் மாவட்டத்தினுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு அதே போல் கழகத்தினுடைய இளைஞர் இளம் பெண்கள் பாசத்தினுடைய செயலாளர் டாக்டர் வி.பி. பரமேஸ்வரன் எக்ஸ்-எம்எல்ஏ அவர் சட்டமன்றத்தில் சிறப்பாக உரையாற்றி அன்னைக்குதான் பார்த்த அவருடைய பேச்சு ரொம்ப நாளா நம்ம மாவட்டத்துக்கு வரணும்னு நினைச்சுட்டே இருந்தேன். அண்ணன் சொன்னேன். அண்ணன் வந்து உடனடியாக அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. உடனடியாக எந்த ஒரு வந்துடுறேன்னு சொல்லி நீ வந்திருக்காரு. அவருக்கும் இந்த நேரத்தில் நான் வரவேற்று கழகத்தினுடைய மாவட்ட கழக நிர்வாகிகள், மாவட்ட அவைத்தலைவர் காமராஜ் அவர்களே, மாவட்ட இணை செயலாளர் ஜெயலட்சுமி அவர்களே, மாவட்ட கழக துணை செயலாளர் மாலதி இயேசுபாலன் அவர்களே, மாவட்ட கழக துணை செயலாளர் எம்.பி. கண்ணபுரான் அவர்களே, மாவட்ட கழகத்தின் பொருளாளர் பி.என். ராமச்சந்திரன் அவர்களே, மாவட்ட கழக பொதுக்குழு உறுப்பினர் பி. ராஜாராம் அவர்களே, ஆலந்தூர் பொதுக்குழு உறுப்பினர் எஸ். வரதராஜன் அவர்களே, வரவேற்புரை ஆகிய அமர்ந்திருக்கும் ஒன்றிய கழகத்தின் செயலாளர் ஒன்றிய குழு உறுப்பினர் கே.பி. இயேசுபாலன் அவர்களே, சோழிங்கநல்லூர் வடக்கு பகுதி கழகத்தின் செயலாளர் முன்னாள் மாநகராட்சி உறுப்பினர் அருமை தம்பி ஜி.எம். ஜானகிராமன் அவர்களே, சோழிங்கநல்லூர் தெற்கு பகுதி கழகத்தின் செயலாளர் வி. குமார் அவர்களே, சோழிங்கநல்லூர் மேற்கு பகுதி கழகத்தின் செயலாளர் அருமை தம்பி டி.சி. கருணா அவர்களே, சோழிங்கநல்லூர் கிழக்கு பகுதி கழகத்தின் செயலாளர் எம்.கே. பழனிவேல் அவர்களே, ஆலந்தூர் கிழக்கு பகுதி கழகத்தின் செயலாளர் அருமை தம்பி வி. பரணி பிரசாத் அவர்களே, ஆலந்தூர் மேற்கு பகுதி கழகத்தின் செயலாளர் எஸ். ராஜசேகர் அவர்களே, பல்லாவரம் நகரமன்ற கழகத்தின் செயலாளர் எம்.எஸ்.டி. தேவிராஜா அவர்களே, இந்த கூட்டத்திற்கு வருகை கண்டு சிறப்பு சேர்த்து நல்ல ஒரு கருத்தை வழங்கியிருக்கும் மாவட்ட கழக அம்மா பேரவையின்
துணை செயலாளர், பரங்கிமலை கிழக்கு ஒன்றிய கழகத்தின் செயலாளர் ஆர்வமிகு பெரும்பாக்கம் ராஜசேகர் அவர்களே, மாநில இளைஞரணி துணை செயலாளர் 193வது மாமன்ற உறுப்பினர் TC கோவிந்தசாமி அவர்களே, கழக மாணவரணி துணை செயலாளர் கோயிலம்பாக்கம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அருமை சகோதரர் C மணிமாறன் அவர்களே, கழக சிறுபான்மை வட்டக்கழக செயலாளர் M ராஜீவ்காந்தி அவர்களே, 159வது வட்டக்கழக செயலாளர் MA மூர்த்தி அவர்களே, 160வது வட்டக்கழக செயலாளர் R ராஜேந்திரபாபு அவர்களே, 161வது வட்டக்கழக செயலாளர் R பாலகிருஷ்ணன் அவர்களே, 162வது கிழக்கு வட்டக்கழக செயலாளர் R பெரியநாயகம் அவர்களே, 100 எம்ஜிஆர் 1972ஆம் ஆண்டு இந்த கழகத்தை உருவாக்கி ஆட்சிக்கு வந்து 17 லட்சம் உறுப்பினர்களை வைத்து சாவர வரைக்கும் ஒரு மரணம் உள்ள வரைக்கும் முதலமைச்சராக இருந்து மறைந்தார். மறைவுக்கு பிறகு மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 1.5 கோடி தொண்டர்களை வைத்து கழகத்தையும் நிர்வாகத்தையும் சிறப்பாக செயல்படுத்தியவர் தான் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். இன்றைக்கு அண்ணன் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு பல்வேறு சோதனைகளையும் பல்வேறு நீதிமன்றத்தில் போராடி அவர் சாதாரணமாக வந்து கிழக்கழக செயலாளராகவும் ஒன்றிய கழக செயலாளராகவும் மாவட்ட செயலாளராகவும் மாநில நிர்வாகி அமைப்பு செயலாளர் MLA மந்திரி MP முதலமைச்சராக வந்து இன்றைக்கு கழகத்தினுடைய 2,14 லட்சம் உறுப்பினரை கொண்ட ஒரு மிகப்பெரிய இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் வந்திருக்கிறார். அவர் உறுப்பினர் சேர்ப்பதற்கு பாம் வழங்கினார். அந்த பாமை வழங்கியதும் 82 மாவட்டங்களில் பாம்புகளை கொடுத்துவிட்டார். ஆளுக்கு 10,000 உறுப்பினர் பாம்புகளை கொடுத்து சேர்க்க வேண்டும் என்று 82 மாவட்டம் கழக ரீதியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அண்ணன் டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்களுக்கும் எனக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. அண்ணன் எடப்பாடி அண்ணன் இன்னைக்கு இந்த பேச ஆரம்பிச்சதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். டாக்டர் படவுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். நாங்கள் எல்லாம் செயல்படுறோம். உங்ககிட்ட ஒரு டாக்டர் மாதிரி உண்மையை சொல்றேன். நல்லா செயல்படுறோம், ஆர்ப்பாட்டத்துக்கு வரோம், கூட்டத்தை கூட்டு வரோம். நான் வாக்கு மட்டும் வரமாட்டேன். அது என்னன்னு நீங்க இந்த நாணய குறிப்பெல்லாம் பார்த்து நீங்க கண்டிப்பாக சொல்ல வேண்டும். எனக்கு அந்த ஒரு ஒற்றுமை இருக்கிறது. கழக உறுப்பினர்கள் கொடுக்கும்போது பங்கா கொடுத்து உறுப்பினர் சேர்க்க வேண்டும் என்று அண்ணன் எடப்பாடி என்ன சொன்னார். எல்லாரும் வாங்கி சேர்க்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் சேர்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா சேர்த்து நின்றோம். அப்போ ஒரு கடைசியில அதை முடிக்கிறாங்க. இதுதான் டேட் முடிச்சுட்டாங்க. அப்போ அண்ணன் எடப்பாடி பாராட்டு கழகத்தின் பொதுச் செயலாளர் எல்லாரையும் கூப்பிட்டு மாவட்ட மாநில நிர்வாகிகளை வைத்து உறுப்பினர் சேர்த்ததுல அதிக உறுப்பினர் சேர்த்ததுல புதுக்கோட்டை மாவட்டம் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் MLA டாக்டர் C விஜயபாஸ்கர் முதல் இடத்தை சொன்னார். நான் தான் முதல் இடத்துல இருந்தேன். ஓவரால் லைட்ல ஃபர்ஸ்ட் வந்து விட்டார். ஓவரால் லைட்ல ஃபர்ஸ்ட் விட்டார். சரி, ஓகே. 2வது பரிசு யார் என்று பார்த்தால் சென்னை புறநகர் மாவட்ட கழகத்தின் செயலாளர் AP கந்தன் என்று சொன்னார். 3வது பரிசு யாருக்கு என்று சொன்னால் திருவண்ணாமலை மாவட்ட கழகத்தின் செயலாளர் அகில் கிருஷ்ணமூர்த்தி என்று சொன்னார். ஆனால் உங்களுக்கு தெரியும், இதையெல்லாம் இந்த பெருமை இந்த பாராட்டு எல்லாம் உங்களால் தான். நீங்கள் இல்லை என்றால் இந்த பாராட்டையும் நான் வாங்கிக்க முடியாது. நீங்க யோசித்து பாருங்கள். நான் எதிரிலே ஒரு கணக்கு போட்டு ஒரு கால்குலேஷன் பண்ணி தான் நிர்வாகத்தாக இருந்தாலும் சரி கட்சியாக இருந்தாலும் செயல்படுவேன். நான் இன்னைக்கு 2 டாக்டர்களை சொல்லிக் கொள்கிறேன். எனக்கு 1000 பூத் இருக்குது. ஒரு பூத்துக்கு 12 ஃபார்ம் 300 உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்பது ஒரு கால்குலேஷன். இது யாராவது வர முடியும்? மேனேஜர் கேட்டு பாருங்க. 300 ஃபார்ம் நான் முன்னே கொடுத்துட்டேன். ஒரு பூத்துக்கு 300 ஃபார்ம் சேர்க்க வேண்டும். 300 உறுப்பினர்கள் சேர்க்க வேண்டும். 12 ஃபார்ம் ஒரு உறுப்பினர் பூத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்க 12 ஃபார்ம்
300 உறுப்பினர். என்னுடைய கால்குலேஷன் கரெக்டாக வந்தது. நான் தான் அங்க வந்து சபாஸ் பெற்றேன். காரணம் என்னவென்றால் நம்முடைய இலக்கு கரெக்டாக இருக்க வேண்டும். அதனால்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், 2026 இலக்கு வெற்றி இலக்காக அமைய வேண்டும். நீங்க யோசித்து பாருங்க, உறுப்பினர் சேர்த்ததுல நம்ம கஷ்டமே படல. யாராவது கஷ்டப்பட்டு சொல்லி பார்க்கலாம், கஷ்டப்படல. சேகரினாலும் கஷ்டப்படல. 2000 நம்ம வந்து உறுப்பினர் சேர்த்து கொடுத்தோம். அழகாக 2வது வந்துட்டோம் உறுப்பினர் சேர்த்துல. அதுல எந்த ஒரு கஷ்டமும் இருக்கக்கூடாது. அதே போல உங்களுக்கு நான் இன்னொன்னு சொல்றேன். இப்ப இதுவரைக்கும் அரசியல் வேற மாதிரி இருந்தது, இப்ப அரசியல் வேற மாதிரி இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் இப்பெல்லாம் வந்து பொய் பித்தலாட்டம் அவங்க செய்த அனைத்தும் மக்களுக்கு விரோதமான ஆட்சி. இதிலிருந்து நம்ம எப்படி வெளிவர வேண்டும் என்றால், நம்ம அன்னைக்கு எலெக்ஷன் அறிவிச்சா அதுக்கு வந்து 30 நாள் கொடுக்குறாங்க டைம். அதுக்கப்புறம் சால்வ போடுறது, நமக்குள்ள பேசுறது, வேட்பாளர் இருக்கு, இதுக்கே ஒரு 15 நாள் ஆகிடும். அப்ப பூத் கமிட்டி போடணும்னு சொன்னா கண்டிப்பாக நம்மளால போட முடியவில்லை. அதனால அண்ணன் எடப்பாடி அண்ணன்கிட்ட போயிட்டு நான் ஒரு சொன்னேன், அதாவது நாடாளுமன்ற தேர்தல் ஆலோசனை கொடுத்தே சொன்னேன் நான். ஆனா இதெல்லாம் விட்டுருக்கோம். நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும். நல்லா யோசிப்பாங்க, இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும், இந்த ஆட்சியை வீட்டுக்கு அகற்ற வேண்டும், மக்களை பாதுகாக்க வேண்டும். நீங்கள் முதலமைச்சராக போய் உட்கார வேண்டும் என்றால் பூத் கமிட்டி 9 பேர் அமைத்தால்தான் அந்த 1000 வாக்குகளை சரி செய்து பார்த்து நம்ம வின் பண்ண முடியும். அடுத்த 2026 நம்ம வந்து ஆட்சிக்கு வர முடியும். அதுக்கு ஒரு நல்ல ஒரு வழியை நீங்கள் வகுக்க வேண்டும் என்று சொன்னேன். அண்ணன் சொன்னாரு, இதை நான் கண்டிப்பாக ஏற்றுக்கொண்டு செய்கிறேன் என்றார். நான் ஒரு மாடலாகத்தான் இது ஒரு 9 பேர், தலைவர், துணை தலைவர், செயலாளர், இணை செயலாளர், துணை செயலாளர் 2 பேர், பொருளாளர் 9 பேர் கொண்ட, நீங்க நல்லா யோசித்து பாருங்க. ஒரு பூத்துக்கு 9 பேர் இன்னைக்கே போட்டுட்டா அந்த வேலையை அவங்க பார்த்துப்பாங்க. ஆனா இப்ப இருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க, 50 வயசு 40 வயசுக்கு மேலதான் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. நீங்க வாக்களித்த ஒரு வாக்காளர் பட்டியலை நீங்க எடுத்து பாருங்க. வாக்களித்த பட்டியல வந்து 30 ஓட்டு இருக்கும். அந்த 30 ஓட்டுல இளைஞர்கள் ஓட்டு நமக்கு ஒண்ணு கூட வரல. அதுக்கு என்னன்னு காரணம், நம்ம டாக்டர் 2 பேர் தான் சொல்லணும். அறுவை சிகிச்சை பண்ணி ஆபரேஷன் பண்ணி எதை எப்படி எடுக்கணும்னு நம்மளுடைய கண்ட்ரோல். அதனால நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. 9 பேரை இப்பவே ஒரு வட்ட செயலாளருக்கு 20 பூத் இருக்குதுன்னா 180 பேரை இப்பவே நீங்க தயார் பண்ணி வச்சு போட்டோ, ஆதார் கார்டு, அவங்களுடைய தொலைபேசி எண்ணு எல்லாத்தையும் கரெக்டா போட்டு அந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கிறவங்களை நீங்க சரி பார்த்து போட்டுட்டீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக இந்த தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் ஆட்சிக்கு வரவே முடியாது. நிரந்தரமா புரட்சி தலைவர் எப்படி மறைய வரைக்கும் ஆட்சி இருந்தாங்களோ அதே போல அம்மா நீங்க யோசித்து பாருங்க. அண்ணன் எடப்பாடி அண்ணன் கண்டிப்பாக 2027 ஆட்சி வருவது உறுதி. இது யாராலும் மாற்ற முடியாது. நான் அண்ணன் வர பிரைட் போட்டு சொல்றேன், நிறைய கண்டென்ஸ் வச்சுக்கிறேன், பேச முடியல, சிம்பிளா வச்சிருக்கேன். அதே போல வந்து நீங்க அதாவது வாக்காளர் பட்டிய இந்த ஊழியர் கூட்டம் எது கொடுக்குறா, ஏதோ வந்தோம் போனது இருக்கக்கூடாது. நம்மளோட வேலை செய்யறதுக்கு யாருமே கிடையாது. நம்மளோட தகுதி யாரும் கிடையாது. நான் உங்களுக்கு உண்மையா சொல்றேன், நான் எந்த அதிகாரமும் இல்லாம எந்த ஒரு பலமும் இல்லாம நான் வந்து போராடி ஜெயித்து காட்டுவேன். எனக்கு அந்த திறமை இருக்கு. ஆனா அதிகாரம் வந்தா எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. அதிகாரம் வந்ததுன்னா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அதிகாரம் வச்சுன்னா இன்னைக்கு வந்து ஆட்சி படைக்கிறாங்க. ஆனா நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. இன்னைக்கு எதிர்கட்சியே ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம். எந்த மாநாடு போட்டாலும் சரி, ஆர்ப்பாட்டம் போட்டாலும் சரி, உறுப்பினர் சேர்க்கப்பட்டாலும் எதுவாக இருந்தாலும் சென்னை புறநகர் மாவட்டம் எப்படின்னு அண்ணன் கவனத்துக்கு கொண்டு போறது மாவட்டமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. சொல்வதில்லை. என்னுடைய உழைப்பு உங்கள் மேல இருக்கிற நம்பிக்கை எனக்கு கிடைச்சிருக்கிற அனைத்து பகுதி கழக செயலாளர்கள், ஒன்றிய கழக செயலாளர்கள் நம்பி மணிமலர் கூட சொன்னாங்க. பேச வாய்ப்பு கண்டிப்பா பேசுறதுல வரவேற்கிறேன். அண்ணன் வந்து ஊருக்கு போனதுனாலதான், இல்லைன்னா வட செயலாளர் நிறைய பேர் மழையில் பேச வச்சிருக்கேன். அதெல்லாம் தாண்டி
இது போன்ற நம்ம வாக்காளர் பட்டியலை சரி பார்க்கணும். எல்லார்கிட்டையும் நான் கூட்டத்துக்கு சொல்லுவேன், இந்த வாக்காளர் பட்டியலை சரி பார்க்க. ஏன்னா அதாவது இது ஒரு ஐடி கார்டு மாதிரி வாக்காளர் பட்டியலை எடுத்து வச்சுக்கிறாங்க. ஏன்னா இங்க இருக்கிறதே கிடையாது. நம்மளுடைய சோழநல்லூர் தொகுதியிலே 7 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அது என்ன காரணம்? இங்க இருந்து மாறி போயிருக்காங்க. ஆனா அவங்க அப்படியே இருக்காங்க. இறந்தவங்க இங்க இதெல்லாம் நீங்க எடுத்து பார்த்து நீக்கணும். நீக்கிட்டீங்கன்னா யாரும் நல்ல போட முடியாது. நீங்க யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நீங்க சரி பார்க்கணும். உங்களுடைய பணியை அந்த எடப்பாடி பாராட்டி சொன்னார். நம்ம தோல்வி அடைந்தாலும் வாக்கு குறைன்னு சொன்னார். அது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதை வச்சு நம்ம காலம் தர முடியுமா? அதை வச்சு சந்தோஷப்பட முடியுமா? அதை வச்சு தொழில் பண்ண முடியுமா? அதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வெற்றி பெறணும். வெற்றி பெறுவதற்கு என்ன நம்ம செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வாக்காளர் பட்டியலை சரி பார்த்து அதை இப்பவே சரி பண்ணணும். அந்த வாக்காளரை சேர்க்கறதுக்கு சரி பண்ணணும். வாக்காளர்களை சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க நம்ம பேசுறது கிடையாது. நம்ம வீட்டு பிள்ளைங்க அந்த வாட்ஸ்அப்பு, பேஸ்புக்கு இதெல்லாம் நம்ம சேர்த்து விடுறது கிடையாது. அவங்க வேற இடத்துல போயிருக்காங்க. இங்க நம்ம எல்லாருடைய அக்கா இருப்பாங்க, தம்பி இருப்பாங்க, அண்ணன் இருப்பாங்க. அவங்களுடைய பிள்ளைங்க நீங்க பேசி அழகாக பழகி, அண்ணன் எடப்பாடி எப்படி பண்ணியிருக்காரு, மருத்துவத்தில் 7.5 ஆண்டுகள் இந்த மாதிரி இருக்கிறோம், ஆல் பாஸ் பண்ணியிருக்காரு, அதில் தான் நீ பாஸ் ஆகிற, இதெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டும். அது யாருக்கிட்ட பக்கத்தில் உட்காந்து 65 வயசுக்காரர்கள் சொல்லி போகிறது. அந்த ஓட்டு தான் நமக்கு இருக்குது. நீ யோசிச்சு பாருங்க. நீங்கள் 18 வயசுக்கு சொல்லணும், 19 வயசுக்கு சொல்லணும், 35 வயசுக்கு இருக்கிறவங்க நமக்கு ஓட்டு வரல. இதுதான் நான் டாக்டர் 2 பேர் கூட்டு வந்துருக்கேன். அவங்க சரியாக இருக்கு மருத்துவம் சொல்லி இதுக்கு டானிக் கொடுக்கறதா, இல்ல சிறப்பு கொடுக்கறதா, இல்ல அறுவை சிகிச்சை பண்றதா, இல்ல என்ன பண்றதுக்கு பண்ணி 2026 இந்த 2 தொகுதியும் நம்ம வெற்றி பெறுவதற்கு இவங்க கண்டிப்பான சிகிச்சை அளிப்பாங்க என்று நான் உறுதி அளிக்கிறேன். நிறைய இருக்குது, பேசுமான மன்னராகும். அந்த இளைஞர்களை நான் கண்டிப்பா உங்ககிட்ட தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். நான் இதை பார்த்தவங்களை அனைவரும் எனக்கு தெரிஞ்சவங்க, அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. இங்க வந்தவங்க எல்லாரும் நான் பேசிருக்கேன், எல்லாரும் நான் பதவி போட்டிருக்கிறேன். அண்ணனுடைய ஆசீர்வாதத்தோட எடப்பாடி நாயகர் பதவி போட்டிருக்கிறோம். எல்லாம் கிடைக்கிறேன். ஆனா உங்களுடைய மகனுடைய, உங்களுடைய தங்கச்சி பையனோ, உங்களுடைய அண்ணன் பையனோ, உங்களுடைய அக்கா பசங்களோ யாரையும் நான் பார்த்தது கிடையாது. ஆனா அதெல்லாம் இட்டு இந்த கழகத்தில் சேர்க்கணும். சேர்த்தால்தான் நம்ம கட்சி அடுத்த வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும். அதே போல அம்மா 2009ஆம் ஆண்டு எதிர்கட்சி இருக்கிறாங்க. அப்போ பெரிய இக்கட்டான சூழ்நிலை. அம்மா மனசுல புதிக்குது. இளைஞர் இளம் பெண்கள் பாசறை நடத்தணும்னு சொல்லி கேட்டாங்க. நான் இந்த இடத்துக்கு செய்தி வந்ததுக்கு காரணமே அந்த இளைஞர் இளம் பெண்கள் பாசறையை நான் சிறப்பாக நடத்தி காட்டினேன். எல்லாருக்கும் நானே போர்டு வாங்கி அதை பேர் கொடுத்து ஒரு போர்டு கொடுத்து அவங்க டி-ஷர்ட் எடுத்து கொடுத்து எல்லாத்தையும் நடத்துவதான் அம்மா அதை ரொம்ப கவனம் செலுத்தினாங்க. அதுக்கு ஒரு மாநில செயலாளரை போட்டு தமிழ்நாடு முழுவதும் நடத்தினாங்க. அப்போ நம்ம இளைஞர் இளம் பெண்கள் பாசறையை நடத்தி சிறப்பாக நம்ம கொண்டதுனால்தான் 2000 திமுக ஒன்றுமே பண்ண முடியாது, மிருக படத்தில் இருக்குது. இந்த பக்கம் சென்னையை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு ஒரு இது, அந்த பக்கம் மண்டலத்தில் மதுரையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாஸ்போர்ட் ஒரு நியமிக்கிறாங்க. அம்மா எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. அதெல்லாம் சொல்லிங்கன்னா பெரிய வேலை இருக்கும். அங்கே வந்தால் ஒன்று காலி பண்ணிடுவேன், வந்தால் இவங்க காலை வைக்க முடியாது. அம்மா வந்தால் அதுவே காணும். மதுரையில் அம்மா வந்தால் காணும். நானே பெரும்பாலும் டீசி போயிட்டாங்க. கூட்டத்தில் நீங்கி போய் நிற்கிறோம். 17 கிலோமீட்டர் அம்மா நின்று பேசினாங்க. பேசும்போது வருஷம் இங்கே இருக்கிற டிஎன்கிட்ட சொன்னாங்க, இந்த புரட்சி தலைவர் அம்மா வர முடியாதுன்னு சொன்னாங்க. அதில் உறுப்பினராக இருக்கிற இயக்கம் தான் இந்த அதிமுக. இது எதுக்கு 5வது கபாலீஸ்வரர் சொன்னாங்க, இது வாழ மாடல ஆவாரம் சொன்னாங்க. நிறைய விஷயம் இருக்கு நம்ம அதிமுக கண்டென்ஸ் பேசுறதுக்கு. எதிர்கட்சியாக இருக்கணும். திமுக மாதிரி ஒரு ஊழல் கட்சி உலகத்திலேயே கிடையாது, தமிழகத்திலேயே கிடையாது. அவங்கள போல ஊழல் பண்ணது, ஆராய்ச்சி பண்ணது யாரும் கிடையாது. அவங்கள போல அநியாயம் பண்ணது, சொத்து அபகரிக்கல, எதுலையுமே அவங்கள போல கிடையாது. நீங்க நிறைய கண்டென்ஸ் நீங்க எல்லாம் செய்யலன்னு சொல்லலாம். எத்தனை விஷயம் இருக்குமா நீங்க சொல்ல
சொல்றது இல்லை, கூச்சப்படுறீங்க. அவங்க என்ன பண்ணிடுவாங்க? ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க பேச பேசதான் அவங்க பயப்படணும். நீங்க பேசலன்னா அவங்களுக்கு நீங்க பயப்படணும். யோசிச்சு பாருங்க. நீங்க பேசி பாருங்க. அவன் பேசுறான், அவங்கள்ட்ட போகக்கூடாது, அவங்கள்ட்ட போனா நம்ம கதையெல்லாம் எடுத்து வெளியில விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க பேசணும். பட்ட செயலாளர் அனைவரும் பேசணும், கிளை கழக செயலாளர் பேசணும், பகுதி கழக நிர்வாகிகள் பேசணும், மாவட்ட கழக நிர்வாகிகள் பேசணும், மகளிர் பேசணும். நம்ம இயக்கத்தில் மகளிர் இது போல ஒரு மகளிர் எந்த இயக்கத்தில் கிடையாது. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நீங்கள் அனைவரும் இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து இவ்வளவு கூட்டத்திற்கு எனக்கு பெருமை இல்லை, இந்த கழகத்துக்கு பெருமை, அம்மாவுக்கு பெருமை, அண்ணன் எடப்பாடி அண்ணனுக்கு பெருமை. வந்திருக்கிறவங்க பேசாதிருக்கிறவங்க 2 பேரும் போய் கண்டிப்பாக இந்த சென்னை புறநகர் மாவட்டம் ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கிறது. 2026 2 தொகுதி ஜெயிக்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் அவங்க இருக்காங்க. இது முடிச்சிடுறாங்க. இன்னைக்கு வந்து பார்மலா கார் நடத்துறாங்க. அந்த பார்மலா கார் பற்றிய போர்னு சொல்லி அதுக்கு வந்து 42 கோடி ஒதுக்கி இருக்காங்க. அது தேவையா? அவங்க வந்து வாக்களித்து 10 வருஷம் ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஆட்சிக்கு வந்தால் ஏதாவது செய்யுமான்னு சொல்லி வாக்களித்திருக்காங்க. இந்த 42 கோடி செலவு பண்ணி இன்னைக்கு பார்மலா காருடைய பந்தயம் வச்சுக்காங்க. அது எதுனா பிரயோஜனமா? எதுக்குமே கிடையாது. யோசித்து பாருங்க. விளையாட்டு அமைச்சர் விளையாட்டாக பண்ணி கொண்டிருக்கிறார். அது யாருக்காக அதை திருப்திப்படுத்துறாங்கன்னு நமக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும். அவர் ஒரு ஒருத்தருக்காக திருப்திப்படுத்துறதுக்கு இந்த கார் கொஞ்சம் வைத்திருக்கிறார். அவங்க அமைச்சர் முதலமைச்சர் அவருடைய அதை பார்க்க விருப்பப்படல. நீ எதெல்லாம் நினைச்சோ நான் போராட்டத்துக்கு போயிட்டார். யோசித்து பாருங்க. அவர் கவர்மெண்ட் அமெரிக்காவுக்கு போயிட்டார். அந்த கார் பந்தயத்துக்கு செலவு பண்றத நீ யோசித்து பாருங்க. இன்னைக்கு வந்து அம்மா ஆட்சி காலத்தில் டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து துறை அருமையாக இருந்தது. அதுக்கு அவார்டு வாங்கிட்டு, சீட்டு வாங்கிட்டு, கப்பு வாங்கி அருமையாக நடக்கின்ற ஒரு போக்குவரத்து இன்னைக்கு கைது ஓடிக்கொண்டிருக்கிறது. படிக்கட்டு வர பப்ளிக் டிராவல் பண்ணுறது கீழே விடுறாங்க. டிரைவர் உட்கார இடத்துல ஓட்டல் வந்துருக்கு. அது போல அதுக்கு இதை செலவு பண்ணல. நீங்க யோசிச்சு பாருங்க. அதை செலவு பண்ணாம விட்டுட்டு அந்த போக்குவரத்து துறையே இழுத்து மூடுற அளவுக்கு நீ நிர்வாகத்தை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் போய் பார்த்தீங்கன்னா எங்கு பார்த்தாலும் மருத்துவத்துறையில ரொம்ப மோசமாக இருக்குது. நம்ம மினி கிளினிக்லாம் வச்சிருக்கோம். அதெல்லாம் இன்னைக்கு வீட்டு மூடிட்டு ஏதோ ஒரு பேர் வைத்து நடத்தி கொண்டிருக்காங்க. அதுக்கெல்லாம் செலவு பண்ணணும். சுருக்கமாக சொல்லணும்னா கல்வித்துறையில எத்தனை இடத்துல பாத்ரூமுக்கு டாய்லெட்டுக்கு டோர் கிடையாது. இந்த டோர் போட்டு 42 கோடி யோசிச்சு பாருங்க. அதை பண்ணல. இன்னைக்கு பல்வேறு துறையில செய்ய முடியாத விஷயத்தை வச்சுக்கின்னு அவங்க விளம்பரமோ மீடியாவோ வாட்ஸ்அப்ல பேஸ்புக் வச்சுக்கின்னு இன்னைக்கு ஆட்சி நடத்திக்கிறாங்க கூட்டணி. அதே போல வந்து போதைப் பொருட்கள் கல்லூரியில 2.5 கிலோ வந்து போதைப் பொருட்களை நேற்று குடிச்சிருக்காங்க. சென்னையை ஒட்டி இருக்கிற காலேஜில் அதை வந்து 19 மாணவர்களை கைது பண்ணியிருக்காங்க. 5 பட்டா கட்டி வைத்திருக்கிற ஒரு ரவுடியை, சென்னையில் மிகப்பெரிய ரவுடியை 19 குற்ற வழக்குகளில் அவர் ஈடுபட்டிருக்காரு. 2 கொலை கேஸ்ல இருக்கிறாரு. கொத்தேரி காக்காமத்தூர்ல இருக்கிறதுல எல்லாத்தையும் வந்து குடிச்சு அரசு பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் என்று நாட்டு மக்களுக்கே தெரியும். அது வந்து 1000 போலீஸ் காவல்துறை அதிகாரிகளை 1000 பேர் கொண்டு போய் நிறுத்தி சோதனை போடுறாங்க. அங்க என்ன காரணம்? உங்ககிட்ட உளவுத்துறை இருக்குது, உங்ககிட்ட போலீஸ் இருக்குது, எல்லாமே இருக்கிற சூழ்நிலையில 1000 போலீஸ் எடுத்து போய் யார பயன்படுத்துறீங்க? எதுக்காக பயன்படுத்துறீங்க? யோசிக்கணும். பத்திரிகையாளர்கள் நீங்க இதை வந்து கேட்கணும். எதற்காக 1000 போலீஸ் மொத்தம் இந்த டிஸ்ட்ரிக்ட்லயே தாமரம் கமிஷனர் அவர் போலீஸ் இருக்காரு. பேப்பர்ல தான் பார்த்தேன். நான் வந்து ஏதோ ஒரு கலைஞர் பேசப்பட்டதுன்னு கிடையாது. பேப்பர்ல நீங்க எடிங் ஆர்மிஸ்ல வந்து 1000 போலீஸோட போய் நின்று கைது பண்ணிக்கிறீங்க. அதுல இன்னைக்கு நடந்தது யோசித்து பாருங்க. ஆண்டுகாலமா நடக்குது, 3 வருஷமா நடக்குது. இங்க மட்டும் நடக்கல. தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற தனியார் கல்லூரி, அரசு கல்லூரி அனைத்து இடத்திலும் எஞ்சா போதை சாக்லேட் போன்ற பொருட்களை இன்னைக்கு
ஈஸியாக நடமாட, அதாவது சக்கரை, கோதுமை, மைதா கூட கிடைக்கும். நான் போற போது ஈஸியா கிடைக்கும். எல்லா வழியும் பாக்கெட் வச்சுக்கிறாங்க, லேடிஸ் கொண்டு கிடைக்கிற அளவுக்கு நீ வழி பண்ணி கொடுத்துருக்கீங்க. இதையெல்லாம் யோசிச்சு பாருங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம பூத் கமிட்டி எடுக்கணும். அதே போல நமக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு இருக்குது சொன்னா இளைஞர்களை நம்ம கண்டிப்பாக சேர்க்க வேண்டும். இளைஞர்களை கட்சியில் உறுப்பினராக சேர்க்க வேண்டும். இளைஞர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்க வேண்டும். புதிய வாக்காளர் பட்டியல் வரும்போது நீங்க கண்டிப்பாக நம்ம சரி பார்க்கணும். 2026 அம்மாவுடைய ஆட்சி மீண்டும் வரணும்னா நம்ம எல்லாம் சபை எடுக்கணும். அனைவரும் பூத் கமிட்டி சரியாக அமைக்க வேண்டும். பூத் கமிட்டி சரியாக அமைந்தால்தான் ஆட்சியில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்ற முடியும். அண்ணன் எடப்பாடி அண்ணனை மீண்டும் முதலமைச்சராக முடியும் என்று சொல்லி இந்த வேட்பாளர்களை அமோக வெற்றி பெற செய்வதற்கும் மாண்புமிகு அம்மா புரட்சி தலைவர் எடப்பாடியார் ஆட்சியுடைய மக்கள் நல திட்டங்களை 26 கழக தீர்மானம்